ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 2 வார்த்தைகளுடைய யூசேஜ், ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம ஒரே இடத்துல யூஸ் பண்ண முடியாது, வேறு இடங்களில் யூஸ் பண்ணணும். எதனா அதற்கு டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கிளியராக கற்றுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காகவே சிம்பிளாக ஒரே மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸில் நாம் இந்த வார்த்தைகளை உட்கார வச்சுருக்கோம். என்னென்ன வார்த்தைகள்? அன்டில், அன்லெஸ். இந்த 2 வார்த்தையுமே நிறைய பேர் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்புங்க. ஏன்னா நானும் ஒரு காலகட்டத்தில் 2 ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதோட யூசேஜே நமக்கு தெரிஞ்சுது. புரியுதுங்களா? ஏன்னா 2த்துக்குமே வேறு சிச்சுவேஷன், வேறு யூசேஜ் இருக்குது. சரி, கவனிங்க நண்பர்களே. இந்த அன்டில் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இது எதற்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா டைமை பற்றி பேசுகிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுது. அன்டில் அப்படின்னால டைம். ஏன்னா இதனுடைய தமிழாக்கம் வரைக்கும் அப்படின்னு இருக்குங்க. ஓகே, வரைக்கும், அந்த டைம் வரைக்கும். நம்ம ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டை சொல்லிடுவோம். ஓகே, அந்த டைம் வரைக்கும். இப்போ அடுத்த மாதம் 24 வச்சுக்கோங்களேன். அடுத்த மாதம் 24 வரைக்கும், அடுத்த மாதம் 24 வரைக்கும், அப் டு தட் டைம், அந்த டைம் வரைக்கும். புரியுதுங்களா? அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு நம்ம அன்டில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டைமுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது நண்பர்களே. இதை நம்ம கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு நிலைமை அப்படிங்கிறத விட ஒரு நிபந்தனைன்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனையின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த கண்டிஷன் வந்துட்டாலே நமக்கு தெரியும் இஃப் கண்டிஷனல்ஸ் அப்படின்னு இன்னொரு கான்செப்டே இருக்குன்ட்டு. அப்போது இந்த அன்லெஸ்ங்கிற வார்த்தை ஒரு மோர் ஆர் லெஸ் என்ன ஆகுது அப்படின்னா இஃப் கிளாஸு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு டைம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மீனிங் வரவே வராது. புரியுதுங்களா? சரி, அப்போது இந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பாருங்க, அவ்வாறு இல்லை எனில் அப்படின்னு இங்கே வச்சுக்கலாம். ஓகே, அவ்வாறு இல்லை எனில். இதை நம்மளோட வழக்கு தமிழில் சொன்னோம் அப்படின்னா அப்படி இல்லாட்டி அவ்வளோதான். அப்படி இல்லாட்டி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஆனால் சென்டென்ஸை அதாவது இப்போ நான் சொன்ன ஒரு இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா ஒரு ரஃப்பான தமிழ் டிரான்ஸ்லேஷன். சென்டென்ஸ் கூட போடும் பொழுது இதை பேஸ் பண்ண ஒரு 30 to 40% டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம வரும். சரிங்களா? ஏன்னா இந்த அவ்வாறு இல்லையெனில்ங்கிற அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் உட்கார வச்சோம் அப்படின்னா சூட் ஆகாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்க மீனிங்கை நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது அது ஒரு கண்டிஷன்லாம் இயங்குது. அப்போது அன்லெஸ்னா கண்டிஷன், அன்டில்னா டைம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 2 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இந்த 2 வார்த்தைகளுமே கன்ஜங்ஷனாக பயன்படுத்தப்படுவதால் இந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம், இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். அதே தான் இங்கேயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிளேஸ் ஆகிருக்கு. அதற்கு பின்னாடி முன்னாடியும் ஒரு அர்த்தத்தை, ஒரு நல்ல கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? சரி பாருங்கள், டோன்ட் கோ அவுட் அன்டில் ஐ கம் ஹியர். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நடுவில் போட்டு யூஸ் பண்ணும் பொழுது பின்னாடி வரக்கூடிய இந்த பர்டிகுலர் வார்த்தையினுடைய தமிழாக்கத்தை தான் முன்னாடி கொண்டு வர வேண்டும். அப்படியே வைஸ் வர்ஸாக மாறிடும். முன்னாடி இருக்கிறது பின்னாடியும், பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் வந்துடும். சரிங்களா? ஐ கம் ஹியர், நான் இங்கு வருகிறேன் அப்படின்னு இருக்கு. எப்படி மாறும் அப்படின்னா நான் இங்கே வர்ற வரைக்கும் அப்படின்னு மீனிங் மாறிடும். ஓகே, அன்டில் ஐ கம் ஹியர், நான் இங்கு வருகிறேன். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா நான் இங்கு வரும் வரைக்கும், இல்லாட்டி நான் இங்கே வர. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல நான் இங்கே வர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கே வர நீ வெளியில் போகாத அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அர்த்தத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கு வரும் வரைக்கும் டோன்ட் கோ அவுட், வெளியே போகாதே. சரிங்களா? பாருங்கள், நான் இங்கு வரும் வரைக்கும் வெளியே போகாதே.
நான் இங்கே வர்ற வரைக்கும் வெளியில் போகாது. அந்த டைமை சொல்லிட்டோம். எந்த டைமு? நான் வர்ற வரைக்கும், அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும். அடுத்து பாருங்கள், டோன்ட் கோ அவுட் அன்லெஸ் ஐ கம் ஹியர். அன்லெஸ் ஐ கம் ஹியர். நான் இங்கு வருகிறேன், நல்லா கவனிக்கணும், நான் இங்கு வருகிறேன். அன்லெஸ்ங்கிறதுக்கு அவ்வாறு இல்லை எனில், அந்த விஷயம் அப்படி நடக்கலை அப்படின்னா அப்படிங்கிற டோனில் கொண்டு வரோம். ஐ கம் ஹியர், நான் இங்கே வர்றேன். நான் இங்கு வரவில்லை என்றால், அவ்வளோதான், சிம்பிள். அவ்வாறு இல்லை எனில், எவ்வாறு? இந்த ஆக்ஷன் நடக்கலைன்னா, அந்த ஆக்ஷன் அப்படி இல்லைன்னா, ஓகே, ஐ கம் ஹியர், நான் இங்கே வர்றேன், நான் இங்கே வரலன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே நெகட்டிவில் மீனிங் மாறுது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன மீனிங் இருக்கோ அது அப்படியே இது நெகட்டிவ் மாற்றும். புரியுதுங்களா? ஐ கம் ஹியர் பாசிட்டிவில் இருக்குது, அன்லெஸ் சேரும்போது நெகட்டிவாக மாறிடும். நான் இங்கு வருகிறேன், நான் இங்கு வரவில்லை என்றால் டோன்ட் கோ அவுட். ஓகே, நெகட்டிவில் மாற்றி விட்டுரும். பாருங்கள், நான் இங்கு வரவில்லை என்றால் வெளியே போகாதே. ஒரு கண்டிஷனில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், டோன்ட் கோ அவுட் அன்லெஸ் ஐ கம் ஹியர். டோன்ட் கோ அவுட் அன்லெஸ் ஐ கம் ஹியர். நான் இங்கே வரலை அப்படின்னா வெளியில் போகாது. புரியுதுங்களா நண்பர்களே? கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, நம்ம டிலே இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. இதை இங்கிலீஷ்லேருந்து நம்ம தமிழுக்கு என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மீனிங் எப்படி அது மாறுதுன்னு புரியும். தமிழில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கிலீஷில் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியாதுன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மீனிங் வேறு. சரி பாருங்கள், த ஷாப் வில் பி ஓப்பன். இந்த ஸ்டேட்டில் இந்த கடை இருக்குமாமா, சரிங்களா? இந்த நிலைமையில் இருக்கும். எந்த நிலைமை? திறந்தே இருக்கும். அதுதான் த ஷாப் வில் பி ஓப்பன் அன்டில் வி பை சம்திங். இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே வில் பிக்கு அடுத்து ஓப்பன்டுன்னு சொல்லுவீங்க, பாசிவ் போட்டுக்கலான்னு சொல்லுவீங்க. அப்படியும் போடலாம். இந்த இடத்துல நம்ம ஓப்பன்ங்கிறது வேர்பு கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸாக பற்றி நம்ம பேசுகிறோம். அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற இந்த ஓப்பன் அட்ஜெக்டிவாக இருக்குது. புரியுதுங்களா? ரைட், பாருங்கள், த ஷாப் வில் பி ஓப்பன் அன்டில் வி பை சம்திங். இந்த செயல் செய்யும் வரைக்கும், இந்த நிகழ்வு நடக்கும் வரைக்கும் இது இப்படி இருக்கும், சரிங்களா? வி பை சம்திங், நாம் ஏதாச்சும் வாங்குகிறோம், நாம் ஏதாச்சும் வாங்குகிற வரைக்கும், அவ்வளோதாங்க. ஓகே, நாம் ஏதாவது வாங்கும் வரைக்கும், வாங்கும் வரைன்னு போடுறேன், சரிங்களா? நாம் ஏதாவது வாங்கும் வரைக்கும் கடை திறந்து இருக்கும். ஓகே, சிம்பிள். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த ஷாப் வில் ஸ்டே ஓப்பன்னு சொல்லுவாங்க. திறந்தே இருக்கும், ஸ்டே ஓப்பன், திறந்தே இருக்கும், சரிங்களா? பாருங்கள், நாம் ஏதாவது வாங்கும் வரை, நாம் ஏதாவது வாங்கும் வரை கடை திறந்து இருக்கும். ஓகே, த ஷாப் வில் பி ஓப்பன் அன்டில் வி பை சம்திங். சம்திங்னா ஏதோ ஒரு சில பொருட்களை வாங்குற வரைக்கும் கடை திறந்திருக்கும். அடுத்து பாருங்கள், த ஷாப் ஓன்ட் ஓப்பன். த ஷாப் ஓன்ட் ஓப்பன். இப்போ யாரோ ஒருத்தங்க கடையை திறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஓன்ட் அப்படின்னா இங்கே பி வர்பு சேர்ந்து வராமல் இருக்குது. இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது வேர்பு, அட்ஜெக்டிவ் கிடையாது. இப்போ வேறு யாரோ ஒருத்தங்க இந்த ஆக்ஷனை செய்வாங்கன்னு அர்த்தம். கடையை திறப்பாங்க, திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மீனிங்கில் வருது. புரியுதுங்களா? சரி, த ஷாப் ஓன்ட் ஓப்பன் அன்லெஸ் தேர் ஆர் கஸ்டமர்ஸ். தேர் ஆர் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் இல்லை எனில் கடை திறக்க மாட்டாங்க, அவ்வளோதான் மீனிங். ஓகே, இது அப்படி இல்லாட்டின்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் சம்பவம் நடக்காவிட்டால், அவ்வாறு இல்லை என்றால். புரியுதுங்களா? பாருங்கள், தேர் ஆர் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், வாடிக்கையாளர்கள் இல்லையெனில் கடை திறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீனிங் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. ஏன்னா இப்போ கண்டிஷனாக மாறுது. கண்டிஷன் என்ன? இந்த சிச்சுவேஷன் இருந்தால் தான் இன்னும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
புரியுதுங்களா? ஒன்று டைமை பற்றி பேசுது, இன்னொன்று சிச்சுவேஷன் கண்டிஷனை பற்றி பேசுது. ஓகே, த ஷாப் won't open unless there are customers. The shop won't open unless there are customers. வெயிட், வெயிட் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரே வார்த்தை தான், ஆனால் இது ஒரு சென்டென்ஸ். வெயிட் until the signal turns green. பச்சை விளக்கு வர்ற வரைக்கும் காத்துரு, அதான் அர்த்தம். until the signal turns green. ஓகே, பச்சை விளக்கு வரும் வரை காத்திரு, அவ்வளோதான். பச்சை விளக்கு வரும் வரை காத்திரு. Wait until the signal turns green. Wait until the signal turns green. Wait until the signal turns green. அடுத்து, don't move unless the signal turns green. Don't move unless the signal turns green. பச்சை கலரில் விளக்கு மாறுது, பச்சை கலரில் விளக்கு மாறவில்லை என்றால் நகராதே, அவ்வளோதான். பச்சை விளக்கு மாறவில்லை என்றால் நகராதே. ஓகே, பாருங்க, பச்சை விளக்கு அவ்வாறு இல்லை எனில் அப்படின்னா பச்சை விளக்கு வரவில்லை எனில் சொல்லிக்கலாம். பச்சை விளக்கு வரவில்லை எனில் நகராதே, அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, பச்சை விளக்கு வரலன்னா நகராது. இது இப்படி இல்லாட்டி இதை செய்யாத, இதை இப்படி இல்லாட்டி இதை செய்யாத. ஓகே, டோன்ட் மூவ் அன்லெஸ் த சிக்னல் டர்ன்ஸ் க்ரீன். டோன்ட் மூவ் அன்லெஸ் த சிக்னல் டர்ன்ஸ் க்ரீன். ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ். ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ். ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ். இப்போ என்ன அப்படின்னா, கிளாஸ் அப்படியே இப்போ லைவாக போயிட்டுருக்கு. போக போக இதுக்கு ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எல்லோரும் தமிழில் வேறு எழுதணுமே, அது வேறு ரொம்ப ரிஸ்க்கு. தமிழ் டைப் பண்ண முடியாது. நான் தமிழில் கேட் இங்கிலீஷ்னால் டக்குன்னு எழுதிடலாம். சரி, நானே எழுதிடுறேன் ஆன்சர். சரிங்களா, வாங்க. ஐ வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு இப்போ நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்ல போகிறத இப்போ நான் எழுத போகிறேன். நீ தூங்கும் வரைக்கும் நான் விளையாடுவேன். கரெக்டு தானுங்க? இப்போ தான் நீங்கள் இதை தான் நினச்சிங்க. நீ தூங்குற வரைக்கும் நான் விளையாடுவேன் அப்படின்ட்டு அதை எழுதிடலாம். நீ முடிக்கும் வரை, தூங்குனா ஸ்லீப் வரும், அங்கே ஃபினிஷ் தான் போட்டிருக்கேன். ஓகே, நீ முடிக்கும் வரை நான் காத்து இருப்பேன். நீ சாப்பிடும் வரை நான் காத்து இருப்பேன். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷில் இப்போ காமெண்ட் எழுதுங்க பார்க்கலாம். கடன் எடுங்க பார்க்கலாம். பேனா பென்சில் எடுத்து எழுதுங்க, காமெண்ட்டு டைப் பண்ணுங்க. நீ முடிக்கும் வரை நான் காத்திருப்பேன். நீ முடிக்கும் வரை நான் காத்திருப்பேன். அதை அப்படியே மாற்றி நீ சாப்பிடும் வரை நான் காத்திருப்பேன். நீ சாப்பிடும் வரை நான் காத்திருப்பேன். என்ன ஆன்சர் வரும்? ட்ரை பண்ணுங்க. ஐ வெயிட், காத்திருப்பேன். அப்போ ஐ வில் வெயிட் சொல்லிக்கலாம். ஐ வில் வெயிட் until you eat. Until you eat. I will wait until you eat. ஓகே, நீ மன்னிப்பு கேட்கும் வரை, வேறு யாராவது ஒரு நபர் சொல்லிக்கலாம். நீ அவரிடம் மன்னிப்பு கேட்கும் வரை நான் உன்னிடம் பேச மாட்டேன். நீ அவரிடம் மன்னிப்பு கேட்கும் வரை நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். வரை டைம் எப்படி வரும்? வெரி குட். ஐ won't speak or talk with you. I won't talk with you or I won't speak with you until you apologize to him. You apologize to him. apologize வந்தால் to வரணும். அப்போ தான் எந்த நபர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். until you apologize to him. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ நண்பர்களே, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமாக இந்த ஸ்லைடை நான் எழுதியிருக்கேன். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இப்போ இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். அன்லெஸ் வர இடத்துல டக்குன்னு அந்த ஸ்டெப்பை போட்டு மீனிங் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இப்படி வச்சு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பேசி பழகிக்கணும். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிப்ஸு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள்,
உன் பெயரை அவர் அழைக்காவிட்டால் கிளம்பி போயிட்டே இரு. கிளம்பி போயிட்டே இரு. அப்போ வைஸ் வர்ஸா வரணும். கிளம்பிரு அப்படின்னு சொல்கிறோம். லீவ், கிளம்பிரு, அதான் லீவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, லீவ். பாருங்க, அன்லெஸ் உன் பெயரை அவர்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லணும். ஏன்னா அழைக்காவிட்டால் இருக்கு. அழைக்காவிட்டால் அப்படின்னா இந்த நடக்காவிட்டால், அப்படி இல்லை எனில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே இருக்க நெகட்டிவ் போயிடுச்சுன்னா இங்கே பாசிட்டிவ் தான் இருக்கும். உன் பெயரை அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே, அன்லெஸ் தே கால் your name. Okay, leave unless they call your name. Leave unless they call your name. இங்கே அன்டில்னு போட்டிங்கன்னா மீனிங்கே மாறிடும், லாஜிக்கே இருக்காது. லீவ் அன்லெஸ் தே கால் யோர் நேம். உன்னுடைய பெயரை கூப்பிடவில்லை என்றால் கிளம்பிடு, திரும்பி பக்கம் போயிட்டே இரு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அப்படியே நான் எழுதுறேன். லீவ், இந்த அன்லெஸ்ஸுக்கு பதிலாக இஃப் தே டோன்ட் அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே மெயின் வெர்ப் இருக்குது. மெயின் வெர்ப் அப்படின்னா டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். சரிங்களா? தே கால் யுவர் நேம், தே டோன்ட் கால் யுவர் நேம்னு நெகட்டிவில் சொல்லணும். ஆனால் அன்லெஸ்ங்கிற வார்த்தையை தூக்கிட்டு இஃபை போடணும். இஃப் தே டோன்ட் கால் யுவர் நேம். ஆக நண்பர்களே, 2 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவை புரிதல் தான். புரியுதுங்களா? கிராமரில் 2வது, மீனிங் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்க, லீவ் அன்லெஸ் தே கால் யோர் நேம். உன் பேரை கூப்பிடலைன்னு வச்சுக்கோவேன், கிளம்பிடு. இந்த நிகழ்வு நடக்கவில்லை எனில் கிளம்பி விடு. லீவ் இஃப் தே டோன்ட் கால் யோர் நேம். அவங்க உன் பேரை கூப்பிடாட்டி கிளம்பிடு. 2 ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது, ஸ்ட்ரக்சர் தான் வேறு வேறு, மீனிங் ஒன்று. அப்போது இந்த மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அன்லெஸ்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை அன்லெஸ்லேருந்து இஃபுக்கோட நெகட்டிவில் மாற்றி விட்ருங்க. அன்லெஸ்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்தால் இது நெகட்டிவில் இருக்கணும். அன்லெஸ்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் நெகட்டிவில் இருந்தால் இது பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ தான் மீனிங் வரும். புரியுதுங்களா? தே கால் யுவர் நேம், தே டோன்ட் கால் யுவர் நேம், முன்னாடி ஒரு இஃப். புரியுதுங்களா? இஃப் தே டோன்ட் கால் யுவர் நேம்னு இருக்குங்களா? இஃப் தே டோன்ட் கால் யுவர் நேம், தே டோன்ட் கால் யுவர் நேம், தே கால் யுவர் நேம், முன்னாடி அன்லெஸ். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்க, சம்பளம் கொடுக்கவில்லை எனில் அவள் வேலை செய்ய மாட்டாள். சம்பளம் கொடுக்காட்டி அவள் வேலை செய்ய மாட்டாள். அவள் வேலை செய்ய மாட்டாள், வைஸ் வர்ஸா தான் கொண்டு வரணும், அதை அப்படியே கொண்டு வரலாம். அவள் வேலை செய்ய மாட்டாள். ஷீ won't work. ஷீ won't work. எப்போ? சம்பளம் கொடுக்கவில்லை எனில் அவள் வேலை செய்ய மாட்டாள். unless she is paid. unless she is paid. அங்கே பாசிட்டிவில் இருக்குது, இங்கே அன்லெஸ் போடுறதுனால நெகட்டிவாக மாறிடுது. இந்த நிகழ்வு நடக்கவில்லை எனில் அவள் வேலை செய்ய மாட்டாள். எப்படி? இந்த நிகழ்வு, எந்த நிகழ்வு? சம்பளம் கொடுக்கும் அந்த நிகழ்வு. சம்பளம் கொடுக்கப்படவில்லை எனில் வேலை செய்ய மாட்டாள். புரியுதுங்களா? சாப்பாட்டை பார்த்து தூக்கிட்டு கிளம்பிட்டே இருப்பாள், ஒன்றுமே வேலையே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ won't work unless she is paid. ஓகே, ஆனால் சாப்பாட்டு டப்பான்னு சொல்கிறேங்க கொஞ்சம் டீசெண்டாக. எங்கள் டீச்சர்லாம் சொல்லும்போது சோத்து மூட்டைன்னு சொல்லுவாங்க. வந்துட்டான் சோத்து மூட்டையை தூக்கிட்டு அப்படின்ட்டு. செம சிரிப்பாக இருக்கும், செம காமெடியாகவும் இருக்கும். என்ன மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்படி தான் எங்கள் மேடம் திட்டுவாங்க. ஓகே, சரி அடுத்து வாங்க. ஷீ won't work unless she is paid. இந்த இடத்துல நண்பர்களே she is paid இருக்குங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா she is not paid அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, முன்னாடி இஃப் ஆட் பண்ண வேலை முடிஞ்சுது. she won't work if she is not paid. she won't work if she is not paid. she won't work if she is not paid. புரியுதுங்களா? she won't work if she is not paid. she won't work unless she is paid. பாசிட்டிவ், unless இருக்கிறதுனால நெகட்டிவ், சென்டென்ஸ் நெகட்டிவ், இஃப் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஈஸி தான். அடுத்து பாருங்கள், நீங்கள் உதவவில்லை என்றால் எங்களால் படிக்க முடியாது. இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் இது நடக்காது. எங்களால் படிக்க முடியாது அப்படின்னா we can't study. we can't study
2 பிரிவு, ஒன்று அன்லெஸ்ஸு, இன்னொன்று இஃப். ஓகே, நீங்கள் உதவவில்லை எனில், நீங்கள் உதவவில்லை எனில் இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உதவுறீங்கன்னு சொல்லணும், பாசிட்டிவாக மாற்றணும். ஏன்னா இந்த இல்லைங்கிறது இங்கே வந்துருச்சுல்ல, பாசிட்டிவாக மாற்றுங்க. நீங்கள் உதவவில்லை அப்படின்னா நீங்கள் உதவுறீங்கன்னு அர்த்தம். அன்லெஸ் யூ ஹெல்ப் அஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரெசென்ட் ஃபியூச்சர் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா அதிகமாக அன்லெஸ்ஸும் அன்டில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. We can't study unless you help. We can't study unless you help us. You help us இருக்குங்களா, V1ல் இருக்குது. நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா if you don't help us. If you don't help us. We can't study if you don't help us. We can't study unless you help us. We can't study unless you help us. We can't study if you don't help us. புரிஞ்சுதுங்களா? அன்டில்ங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டைரக்ட் மீனிங் தான் இருக்குது. இந்த அன்லெஸ்ஸுக்கு தான் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மீனிங் இருக்குது. அதனால தான் இன்னொரு ஆங்கிலையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், ஈஸி. புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு முக்கியமான டாபிக், முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க நண்பர்களே. தேங்க்யூ.